தமிழக அரசியலில் நடிகர்களின் வருகை தொடர்ந்து கவனம் பெற்று வரும் நிலையில் தற்போது நடிகர் ராகவா லாரன்ஸும் தானும் அரசியலுக்கு வருவதாகவும் தனது அரசியல் வருகை குறித்தும் மக்களிடமே நேரடியாக கருத்தும் கேட்டுள்ளார். இது தொடர்பாக காணொலி வாயிலாக பேசிய ராகவா லாரன்ஸ், திருச்சி கிழக்கு தொகுதியில் போட்டியிட வேண்டுமென்றால் அதற்கு முதலில் நான் அரசியலுக்கு வர வேண்டும் என்று தெரிவித்தார். மேலும் தான் நீண்ட காலமாக சமூக சேவைகளில் ஈடுபட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். குழந்தைகள் பராமரிப்பு, மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவுதல், இருதய அறுவை சிகிச்சைக்கான நிதியுதவி, கல்வி உதவித்தொகை வழங்குதல் உள்ளிட்ட பல்வேறு சமூக பணிகளை தொடர்ந்து செய்து வருவதாகவும் கூறினார். அரசியலில் ஈடுபட வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு ஆரம்பத்திலிருந்தே இருந்ததாகவும், ஆனால் அது நேரடியாக அரசியலுக்கு வருவதற்காக அல்ல என்றும் அவர் விளக்கமளித்தார். தனது எக்ஸ் தள பதிவில், எனக்கு நெருக்கமான ஒருவர் அரசியலுக்கு வந்தால் அவருக்கு துணையாக இருந்து சமூகத்துக்கு பணியாற்ற வேண்டும் என்பதே எனது எண்ணமாக இருந்தது என்றும், ஆனால் இன்று சூழ்நிலைகள் என்னை நேரடியாக அரசியலில் ஈடுபட வேண்டிய ஒரு கட்டத்துக்கு கொண்டு வந்து நிறுத்தியுள்ளன என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் நடிகர் ரஜினிகாந்த் அரசியலுக்கு வருவதாக அறிவித்த போது அவருக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று எனக்கு விருப்பம் இருந்தது. ஆனால் அதற்கு தனது அம்மா சம்மதம் தெரிவிக்கவில்லை என்றும் லாரன்ஸ் கூறினார். இந்நிலையில் தான் அண்மையில் நடைபெற்ற தேர்தலில் நடிகர் விஜய்க்கு மக்களிடமிருந்து கிடைத்த பேராதரவு எனது அம்மாவின் எண்ணத்தை மாற்றி உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். நல்லவர்கள் அரசியலுக்கு வந்தால் மக்கள் அவர்களை வெற்றி பெற செய்வார்கள் என்ற நம்பிக்கை என் அம்மாவுக்கு வந்துவிட்டது. அதனால் நீ அரசியலுக்கு செல்லலாம் என்று அவர் பச்சை கொடி காட்டியுள்ளார் என்று லாரன்ஸ் கூறினார். அதனைத் தொடர்ந்து தனது அரசியல் பயணம் குறித்து இறுதி முடிவை மக்களிடமே ஒப்படைத்துள்ளார். நான் அரசியலுக்கு வரலாமா? அதற்கான தகுதி எனக்கு இருக்கிறதா? தாய்க்கு நிகரான என் ரசிகர்களுக்கும் மக்களும் தான் அதற்கு பதில் சொல்ல வேண்டும். உங்கள் முடிவுக்காக நான் காத்திருக்கிறேன் என்று அவர் உருக்கமாக தெரிவித்தார். மக்களின் கருத்துக்களின் அடிப்படையில் தனது அடுத்த கட்ட அரசியல் முடிவை அறிவிப்பேன் என்ற அவரது இந்த பதிவு சமூக வலைதளங்களிலும் அரசியல் வட்டாரங்களிலும் எதிர்பார்ப்பை மட்டுமல்லாமல் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது.